இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜனவரி மாதம் 18ஆம் தேதி தாயாம் திரு அவை பொது காலத்தினுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமையை தான் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் வாசகம் எசாயா, இறைவாக்கினர் எசாயா புத்தகத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் மக்களை மீட்பதற்காக தன்னுடைய ஊழியரை தேர்ந்தெடுக்கிற அந்த அழைப்பை பற்றி தான் முதல் வாசகம் குறிப்பிடுகிறது. இஸ்ரேல் மக்களை மீட்பதற்காக இறைவாக்கினர் எசாயா எப்படி அனுப்பப்பட்டார், அவர் எவ்வாறெல்லாம் மக்களுக்காக துன்புற்றார் என்பதை நினைவுபடுத்துவதாகத்தான், அல்லது இயேசுவினுடைய வாழ்வை நமக்கு முன்னறிவிக்கிற ஒரு வாழ்வாகத்தான் இறைவாக்கினர் எசாயாவுடைய அந்த வாழ்வு நமக்கு இருக்கிறது. 2வது வாசகம் திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வாழ்த்து செய்தியாகத்தான் இருக்கிறது. தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அமைதியும் அருளும் உங்களுக்கு உரித்தாகுக அப்படின்னு திருப்பள்ளியினுடைய தொடக்கத்துல வாழ்த்துரை நம்ம வாசிக்கிறோம் அல்லவா, அது இந்த பகுதியில் இருந்தால் எடுக்கப்பட்டிருக்கிறது. இறை மக்களுக்கு தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் இயேசுவிடமிருந்தும் அமைதியும் அருளும் மட்டுமே நமக்கு கிடைக்கும். அந்த ஒரு வாழ்த்து செய்தி என்பது பொது காலத்தினுடைய தொடக்கத்துல இந்த வாழ்வை நம்ம எப்படி முன்னெடுத்து செல்ல வேண்டும், இந்த வாழ்க்கையில இறைவனுடைய உடலிருப்பு நமக்கு எப்படி இருக்க போகிறது என்று ஒரு வாழ்த்தாகத்தான் இந்த 2வது வாசகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3வது வாசகமான நற்செய்தி வாசகத்துல இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை திருமுழுக்கு யோவான் அறிமுகப்படுத்துகிற ஒரு அழகான செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதோ இறைவனுடைய செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் அப்படி என்று எப்படி அவருக்கு மெசியாவை பற்றின செய்தி அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை ஒரு சாட்சியமாகத்தான் இன்றைக்கு கொடுக்கிறார். நானோ நீரினால் திருமுழுக்கு கொடுக்கிறேன், வருகிற இவர் தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்படுவார், அவர் தூய ஆவியினால் திருமுழுக்கு கொடுப்பார் என்று திருமுழுக்கு பெற்ற பிறகு யார் மீது புறாவின் வடிவில தூய ஆவியானவர் இறங்கி வருகிறாரோ, யாரை குறித்து தமத்திருத்துவம் பூரிப்படைகிறதோ அவர்தான் உண்மையான செம்மறி, அவரே வர இருக்கிற மெசியா என்பதை சான்று பகர்கிறார் திருமுழுக்கு யோவான். அவருடைய வார்த்தைகள், இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறி என்பது பழைய ஏற்பாட்டு பாஸ்கா விழாவினுடைய ஒரு அடையாளமாகத்தான் இன்றைக்கு பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. திருமுழுக்கு யோவானுடைய தந்தை புனித சக்கரையா அங்கிருந்து ஆலயத்துல குருவாக இருந்தார். ஆகவே செம்மறி என்கிற அந்த வார்த்தையினுடைய உள்ளார்ந்த விளக்கம், உள்ளார்ந்த அர்த்தம் அவருக்கு தெளிவாக புரிந்திருக்க வேண்டும். அதனால தான் முழு தெளிவோடு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து இவரே இறைவன் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அன்புமிக்கவர்களே, இஸ்ரேல் மக்களுடைய அந்த வாழ்க்கையில 2 செம்மறி ஆடுகளை அவர்கள் பயன்படுத்துவார்கள். அதாவது முதல் செம்மறி ஆடு என்பது மக்களுடைய பாவங்களை போக்குவதற்காக, மக்களுடைய பாவங்களின் கழுவாயாக அந்த செம்மறி ஆடு பயன்படுத்தும். அந்த செம்மறி ஆட்டின் மீது தங்களுடைய பாவங்களை எல்லாம் எழுதி அதை வனாந்திரத்திற்கு அல்லது காட்டிற்கு துரத்தி விடுவார்கள். அன்புமிக்கவர்களே, காட்டிற்கு துரத்தி அனுப்பப்பட்ட அந்த செம்மறி ஆடு அங்கு இருக்கிற வன விலங்குகளால் வேட்டையாடப்பட்டு இறந்துவிடும். என்ன நடக்கும்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஆனா இந்த பாவ கழுவாய்க்கான இந்த செம்மறி ஆட்டை அவர்கள் வனாந்திரத்திற்கு, காட்டிற்கு துரத்தி விடுவார்கள். இதில் முதல் வகையான ஒரு பலி. 2வது பலி என்பது ஆண்டவருக்கான எரிபலி, நறுமணம் வீசுகிற, ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிற தூய்மையான செம்மறி ஆடுதான் இந்த 2வது செம்மறி ஆடு. அன்புமிக்கவர்களே, விடுதலை பயணம் 28:38 இந்த செம்மறி ஆட்டை பற்றி தான் நமக்கு தெளிவான விளக்கம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. மக்களுடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிற, எரிபலியாக ஒப்பு கொடுக்கிற இந்த செம்மறி ஆட்டை தான் திருமுழுக்கு யோவான், இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்க வந்தவர் என்று சான்று பகர்கிறார். அன்புமிக்கவர்களே, இந்த 3 வாசகங்களில் இருந்து நமக்கு அழகான முத்தான 3 வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். 2-3 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய ஆஸ்கர் நாயகன் ஏஆர் ரகுமான் இடத்துல ஒரு நெறியால ஒரு கேள்வி கேட்கிறார். இந்த மண்ணுலகில நீங்க இறப்பதற்கு முன்பாக யாரையாவது ஒருத்தரை பார்த்துடணும் அல்லது யாரையாவது ஒருத்தவரை சந்திச்சிடணும் அப்படின்னு நீங்க விரும்புனீங்கன்னா யாரை பார்க்க விரும்புறீங்கன்னு ஒரு கேள்வி. அன்புமிக்கவர்களை கெஸ் பண்ணுங்க, அவர் யாரை சொல்லியிருப்பாருன்னு. அவர் சொன்னாரு, நான் இறப்பதற்கு முன்பு ஒரு முறையாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் சந்தித்து விட வேண்டும் அப்படி என்று. அவரை பற்றி நிறைய வாசிச்சிருக்கேன், ஒரு முறையாவது அவர் சந்தித்திடணும் அப்படிங்கிற ஆவலில் நான் இருக்கேன் அப்படி என்று நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சான்று பகர்ந்தார் ஏஆர் ரகுமான்.
இரண்டாவதாக இந்த மகளிருக்கான உலக கிரிக்கெட் போட்டியில இயேசு கிறிஸ்துவுக்கு பொது வெளியில உலகமே பார்த்து கொண்டிருந்த நேரத்துல எனது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் இந்த வெற்றி எனக்கு கொடுத்தார் அப்படி என்று இயேசுவுக்கு சான்று பகிர்ந்த கிரிக்கெட் வீராங்கனை ஜெமிமா இயேசுவை பொது வெளியில அவரே என் ஆண்டவர், அவரே என் இரட்சகர், அவரால் தான் இன்னைக்கு நான் வெற்றி பெற்று இருக்கிறேன் என்று இயேசுவை உலகுக்கு அறிமுகம் செய்து வைத்தார். அன்பு மிக்கவர்களே, தமிழக திரைத்துறையில இசையமைப்பாளர் எப்பொழுதெல்லாம் பொது வெளியில அவருக்கு பேச வாய்ப்பு கிடைக்கிறதோ தொடக்கமே எனது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ்ச்சியும் ஆட்சியும் உண்டாகுக அப்படி என்று ஆங்கிலத்துல அழகா இயேசு கிறிஸ்துவுக்கு சான்று பகிர்ந்துதான் எந்த மேடையா இருந்தாலும் தன்னுடைய பேச்சை தொடங்குவார். அன்பு மிக்கவர்களே, இவர்களெல்லாம் அற்ப மனிதர்கள் தான். ஆனால் இறைவன் நமக்கு இவர்கள் எல்லாமே சாதாரண மனிதர்கள் தான். ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் தன்னுடைய திருத்தூய இரத்தத்தால் மீட்டு எடுத்திருக்கிறார். இயேசுவை சென்ற இடங்களில் எல்லாம் அறிமுகம் செய்கிற ஒரு பாக்கியத்தையும் இயேசு கிறிஸ்துவே என்னுடைய மீட்பர் என்று பெருமையோடு அறிவித்துக் கொள்கிற ஒரு மனத்திடனையும் இறைவன் உங்களுக்கு தர வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். இதுதான் முதல் செய்தி. இயேசுவை வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல எல்லாம் நம்ம அறிமுகம் செய்ய வேண்டும். இரண்டாவது ஒரு செய்தி என்பது அன்பு மிக்கவர்களே, நம்மை பற்றி மற்றவர்கள் அறிமுகம் செய்தால் ஒரே ஒரு ஆன்ம பரிசோதனைக்காக நம்ம என்னவென்று அறிமுகம் செய்வார்கள். பல இடங்களில் இன்றைக்கு மேடை நாகரிகத்திற்காக இவர் நல்லவர் தான், இவர் நல்லவர், நாளும் தெரிஞ்சவர், இவரை மாதிரி கிடையாது அப்படி என்று கவிதைகளும் கட்டுரைகளுமாக நம்மை பற்றி மக்கள் முன்னிலையில நம்முடைய முகஸ்துதிக்காக நம்மை பற்றி நல்லது சொல்வார்கள். ஆனால் நமக்கு பின் நம்மை பற்றி என்ன சொல்லுகிறார்கள் என்பதை பற்றி கொஞ்சம் அக்கறை நமக்கு வேண்டும். உண்மையாகவே நாம் யார்? நம்முடைய வாழ்க்கை எத்துணை தரம் வாய்ந்ததாக இருக்கிறது? என்னுடைய வாழ்க்கையில இயேசுனுடைய மதிப்பீடுகளின்படி நான் வாழ்கிறேனா? என்னுடைய வாழ்க்கையில நான் அன்பு செய்கிறேனா? என்னுடைய வாழ்க்கையில நான் மன்னிக்கின்றேனா? என்னுடைய வாழ்க்கையில நான் விட்டு கொடுக்கின்றேனா? என்னுடைய வாழ்க்கையில நான் தற்பெருமையோடு நடந்து கொள்கின்றேனா என்கிற ஆன்ம பரிசோதனை தான் இந்த உலகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல புனிதத்துல வாழத்தான் இரண்டாவது அழைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவது ஒரு செய்தியாக அன்புமிக்கவர்களே, இவரே இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர் என்கிற அந்த வார்த்தை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுடைய மற்றும் என்னுடைய பாவத்திற்கு கழுவாயாக தன்னையே தியாக பலியாக ஒப்பு கொடுத்ததை தான் இன்றைக்கு நம்ம நினைவு கூறுகிறோம். அன்புமிக்கவர்களே, இந்த மண்ணுலக வாழ்க்கையில தங்களையே இறைவனுக்கு தியாக பலியாக ஒப்பு கொடுத்த ஆயிரம் மறை சாட்சிகளை நம்ம கத்தோலிக்க திரு அவையில பார்த்திருக்கிறோம். அந்தியோக்கு நகரத்தினுடைய புனித இஞ்ஞாசியாரை சிறைச்சேதம் செய்து அழைத்து சென்ற நேரத்துல, விலங்குகளுக்கு அவரை ஒப்பு கொடுத்த நேரத்துல, இந்த விலங்குகளுக்கு பயன்படுகிற அளவுக்காவது ஆண்டவர் சாட்சியம் பகிர்வதற்கு எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்தாரே, அவர் என்றென்றும் போற்ற பெறுவாராக அப்படி என்று தன்னுடைய உயிரை தியாகம் செய்கிற அந்த நேரத்துல கூட இறைவனை போற்றி புகழ்ந்து இறைவனுக்கு நன்றி செலுத்தி தன்னுடைய வாழ்வை தியாக பலியாக ஒப்பு கொடுத்த மறை சாட்சிகளுடைய வழி தோன்றல்களாகத்தான் நம்ம இருக்கிறோம். நம்முடைய மண்ணின் மைந்தர் புனித தேவ சகாயத்தை கொடுமைப்படுத்தி அடித்து துவாசம் செய்து கொலை செய்வதற்காக அழைத்து செல்லப்பட்ட நேரத்துல கூட அவமானத்தின் உச்சகட்டமாக அவர் மீது கரும்புள்ளி செம்புள்ளி கொத்தி கழுதை மேல் ஏற்றி ஊர் முழுவதும் சுற்றி வந்த நேரத்துல கூட அவருடைய இறைவனை போற்றி புகழ்ந்தது என்று தான் நம்ம அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். ஆகவே அன்புமிக்கவர்களே, நம்முடைய வாழ்வு இந்த மனித குலத்திற்கு ஒரு தியாக பலியாக இருக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை போல துன்பங்களை ஒவ்வொரு நாளும் தாங்கி ஒவ்வொரு நாளும் நம்முடைய சிலுவைகளை சுமந்து கொண்டு இயேசுவின் சாட்சிகளாய் இந்த உலகத்துல தியாக வாழ்வை வாழ்ந்திட இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.